சென்னையில் 750 புதிய மின்சார ஏசி பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் விஜய் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். அந்த காட்சிகளை காணலாம். என்னடா கட் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணி பாரு. மாநகர போக்குவரத்து கழகம் மற்றும் தமிழ்நாடு போக்குவரத்து கழகங்களில் 250 புதிய பேருந்துகளின் இயக்கத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ள இந்நிகழ்வில் வரவேற்புரையாற்றிட மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான வணக்கம். இந்தியாவிலேயே தலைச்சிறந்த பொது போக்குவரத்து சேவையை வழங்கி வரும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பில் மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு ரூ. 234.5 கோடி மதிப்பிலான 130 புதிய தாழ்தள குளிர்சாதன மின்சார பேருந்துகள் மற்றும் பிற தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு ரூ. 55.8 கோடி மதிப்பிலான 120 புதிய பேருந்துகள் என மொத்தம் 250 புதிய பேருந்துகளின் சேவையை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைக்கும் இந்த இனிய நிகழ்வில் கலந்து கொண்டு பேருந்து சேவையை கொடி அசைத்து தொடங்கி வைக்க வருகை புரிந்துள்ள மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை போக்குவரத்து துறையின் சார்பில் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். இந்நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைத்து அரசு அதிகாரிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நேற்றைய தினம் சட்டமன்ற பேரவையில் விதி 110 கீழ் மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து மகளிர் சகோதரிகளுக்கும் பயன்பெறும் வகையில் வெற்றி பயணம் என்ற மகத்தான திட்டத்தை அறிவித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாட்டின் கோடான கோடி மகளிர் சார்பிலும் இத்துறையின் அமைச்சர் என்ற முறையிலும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டவுடன் தமிழகமே விழா கோலம் பூண்டுள்ளது என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் மாசு உமிழ்வரை குறைத்து பசுமை சென்னையை உருவாக்கும் நோக்கில் இனி வரும் காலங்களில் மாநகர போக்குவரத்து கழகத்தின் புதிய பேருந்துகள் அனைத்தும் குளிர்சாதன மின்சார பேருந்துகளாக இயக்கப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த நிலையில் அதன் முன்னோடியாக இன்று 130 புதிய தாழ்தள குளிர்சாதன மின்சார பேருந்துகள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது சென்னை மாநகர போக்குவரத்து சேவையை மேலும் நவீனமாகவும் பாதுகாப்பானதாகவும் வசதியானதாகவும் மாற்றும் ஒரு முக்கிய நிகழ்வாகும். இந்த சிறப்புமிக்க விழாவிற்கு வருகை புரிந்து 250 புதிய பேருந்துகளை இயக்க பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைக்க உள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே போக்குவரத்து துறையின் சார்பில் மீண்டும் ஒருமுறை பணிவன்போடு வருக வருக என வரவேற்று இந்த புதிய பேருந்து சேவையை கொடி அசைத்து தொடங்க வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க கழக தலைவர், வளர்க தமிழ். சார் பின்னாடி வாங்க சார், பின்னாடி வாங்கண்ணா. ஹலோ என்ன எப்படிப்பா
சார் இப்போ ஒன் மோர் ஃபிளாக் சார் 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 ஒன் மோர் ஃபிளாக் சார் ஒன் மோர் சார் சார் சென்னையில் புதிய மின்சார ஏசி பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் விஜய் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். முழு விவரங்கள் என்ன? சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் 234 கோடி 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 130 புதிய தாழ்தள குளிர்சாதன மின்சார பேருந்துகளை கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார். குறிப்பாக தமிழகம் முழுவதும் இன்று 250 பேருந்துகள் கொடியசைத்து இயக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 55 கோடி 58 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சேலம், விழுப்புரம், மதுரை, கும்பகோணம், கோயமுத்தூர், திருநெல்வேலி உள்ளிட்ட தமிழ்நாடு போக்குவரத்து கழகங்களில் 120 புதிய பேருந்துகள் என மொத்தமாக 250 பேருந்துகளை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். குறிப்பாக 5 பேருந்துகள் அவருடைய அந்த கொடியசைத்து தொடங்கி அந்த நிகழ்வில் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 5வது பேருந்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேருந்தில் ஏறி ஓட்டுநரிடம் சிறிது நேரம் ஒரு கலந்துரையாடலில் ஈடுபட்டிருக்கிறார். அதை நாம் பார்க்க முடிகிறது. கடந்த முறை சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து பேருந்துகள் இயக்கி வைக்கப்பட்டன. அவர் மின்சார பேருந்துகளாக இருந்தாலும் அவை குளிர்சாதன வசதிகளுடன் கூடிய பேருந்துகளாக இருந்திருக்கவில்லை. அதன் பிறகாக தமிழக போக்குவரத்து துறை சார்பில் ஒரு அறிவிப்பு என்பது வெளியாகின்றது. இனிவரும் காலங்களில் மாநகர பேருந்துகள் அனைத்துமே குளிர்சாதன வசதியுடன் கூடிய பேருந்துகளாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தலை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருந்ததாகவும் சொல்லப்பட்டிருந்தது. இந்நிலையில் தமிழகத்தினுடைய போக்குவரத்து கழகத்தின் சார்பில் எடுக்கக்கூடிய அந்த கொள்கை முடிவின்படி மாநகர போக்குவரத்து கழகத்தில் வாங்கப்படக்கூடிய அனைத்து பேருந்துகளுமே மின்சாதன வசதி இருக்கக்கூடிய பேருந்துகளாகவும் மின்சார வசதியுடன் இருக்கக்கூடிய பேருந்துகளாகவும் இருக்க வேண்டும் என சொல்லப்பட்டிருந்தது. இன்று முதல் கட்டமாக 130 மின்சார பேருந்துகள் குளிர்சாதன வசதியுடன் கூடிய பேருந்துகளை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார்கள். தற்போது இந்த பேருந்துகள் எல்லாம் சேவைக்கு இன்று முதல் தொடங்கி வைக்கப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இயக்கக்கூடிய பேருந்து சேவை தொடங்கி இருக்கக்கூடிய முதல் பேருந்தாக பார்க்கும் பொழுது 29A திருவள்ளிக்கேணியிலிருந்து அவருடைய தொகுதி பெரம்பூர் தொகுதியாக இருக்கிறது. அந்த தொகுதிக்கு செல்லக்கூடிய அந்த பேருந்தினுடைய சேவையை தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். வழக்கமாக இதுமாதிரி பேருந்துகள் மற்றும் வாகனங்கள் எல்லாம் அரசுக்கே தொடங்கி வைக்கும் போது அரசுடைய சேவைகளுக்கு தொடங்கி வைக்கும் போது தமிழ்நாடு முதலமைச்சர் அதில் ஏறிந்து வாகனத்தை இயக்குவார் அல்லது அது பயணம் செய்து பார்ப்பார். அதன் பிறகுதான் அந்த அவருடைய ரிவ்யூ என்பதும் இருக்கும். அந்த வகையில் தான் கடந்த முறை ஒரு சாதாரண பேருந்து மின்சார பேருந்து ஆனால் குளிர்சாதன வசதி இல்லாத ஒரு பேருந்தில் தலைமைச் செயலகத்திலிருந்து பயணம் செய்தார். அதன் பிறகு நாம் எல்லோரும் பயணிக்கக்கூடிய வகையில் மக்கள் அனைவரும் ஏசி பேருந்து செல்ல வேண்டும் என்கின்ற வகையில் தான் மாநகர பேருந்துகள் அனைத்துமே ஏசி பேருந்துகளாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தலையும் வழங்கியிருந்தார். அதன் அடிப்படையில் இன்று 130 மின்சார பேருந்துகள் குளிர்சாதன வசதியுடன் கூடிய மின்சார பேருந்துகள் 234 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தற்போது மக்களின் சேவைக்காக தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதை தவிர்த்து 55 கோடி 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சேலம், விழுப்புரம், மதுரை, கும்பகோணம், கோயமுத்தூர், திருநெல்வேலி உள்ளிட்ட தமிழ்நாடு போக்குவரத்து கழகங்களுடைய மண்டலங்கள் இருக்கிறது. அவற்றில் 120 புதிய பேருந்துகள் என மொத்தமாக 250 பேருந்துகளை தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டமன்ற கொடி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.